வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிர பகவான் கடகத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதில் 7 ராசி மக்களின் நிதி நிலையை பெரும்பாலும் பாதிக்க செய்கிறார். சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் உலகம் முழுவதும் பல ராசி மக்களின் வாழ்க்கையில் நிச்சயமற்ற பொருளாதார தன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஜூலை 7ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சுக்கிரன் கடகத்திற்கு சென்று ஜூலை 31ஆம் தேதி வரை அங்கேயே வாசம் செய்கிறார். அதன் பின் அவர் சிம்மராசிக்கு மாறுகிறார். சுக்கிரன் சஞ்சாரம் ஒருவன் ஆரோக்கியம், காதல் வாழ்க்கை, வணிகம், தொழில் மற்றும் நிதிநிலை போன்ற பல அம்சங்களை அவர் பாதிக்கிறார். கடகத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் சில ராசி மக்களின் நிதி நிலைமை மோசமாகிறது. இதனால் மேஷம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய இந்த 7 ராசி மக்கள் தங்கள் நிதி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சூழல் இருக்கிறது. மேஷ ராசி மக்களுக்கு சுக்கிரன் அவர்கள் 2 மற்றும் 7வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். தற்போது இந்த ராசியின் 4வது வீட்டில் அவர் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகும் சூழலும் இருக்கிறது. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்புகளை தாங்களே இவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். பெரும்பாலான பொருளாதார நிதி அடிப்படையில் இவர்கள் சிரமப்படக்கூடிய சூழலும், இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினரின் சிகிச்சைக்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த காரணத்திற்காக இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய சேமிப்பு குறையக்கூடிய தன்மையும் இருக்கிறது. ஆகவே சற்று குடும்ப உறுப்பினர்களையும் மேஷராசி மக்களும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்று சுக்கிரன் அறிவுறுத்துகிறார். அடுத்து ரிஷபராசி மக்களின் முதல் மற்றும் 6வது வீடுகளை சுக்கிரன் ஆட்சி செய்கிறார். இந்த நேரத்தில் அவர் 3வது வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார். இதனால் ரிஷபராசி மக்களின் நிதி நிலை தொடர்பான விஷயங்களில் செலவுகள் அதிகமாக அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்கி நஷ்டத்தை தாங்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதனால் நீங்கள் அதிகமாக கவலைப்படுவதை விட்டு அதற்குண்டான பரிசீலனையில் இறங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்து சிம்மராசியின் 3வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் தற்பொழுது தங்களின் 12ஆம் வீட்டிற்கு மாறுவார். இது ஒரு விரயஸ்தானமான வீடாக இருக்கிறது. இருப்பினும் உங்கள் எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் என்னதான் நலமாக முயற்சித்தாலும் தோல்வி அடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பொருளாதார பற்றாக்குறையால் உங்களுடைய திட்டங்கள் யாவும் வெற்றியடையாத சூழல் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில தொழில் மாற்றம் வரும் சூழ்நிலை இருக்கிறது. மறுபுறம் வணிக தொழில் செய்யும் சிம்மராசி மக்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஊழியர்கள் மூலம் சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பண பற்றாக்குறையும் சந்திக்க நேரிடுகிறது. தொழிலிலும் வியாபாரத்திலும் லாபம் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பது கடினமாக இருக்கும். இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டு செலவை கட்டுப்படுத்த யாவும் நலமாகும். அடுத்து விருச்சிக ராசி மக்களின் 7வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. சுற்றியுள்ள நபர்கள் யாவரும் உங்களுக்கு சிரமத்தை தருவார்கள். யாரையும் நம்புவதற்குண்டான வாய்ப்புகள் விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்காது. தாங்கள் நினைத்த திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவது சிலது கடுமையாக இருக்கும். ஆகவே நீங்கள் வேலை செய்ய பணியிடத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். மறுபுறம் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு லாப நஷ்டம் இல்லாத சூழலை கொண்டு திருப்திப்படுத்த வேண்டி இருக்கிறது. உங்களின் செலவுகள் இந்த நேரத்தில் அதிகமாகும் என்றும் கிரகங்கள் கூறுகின்றன. ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் இருந்து உங்களை சுற்றி உள்ளவர்களை நீங்கள் கண்காணித்து திட்டங்களில் கருத்துடன் நீங்கள் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். அடுத்து தனுசு ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் வீட்டை சுக்கிரன் ஆட்சி செய்கிறார். தற்போது இவர் தனுசு ராசிக்கு 8வது வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆயுள் ஸ்தானமான இதில் தங்களுடைய மனதின் தன்மையை சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு கடமையாக இருக்கும். 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை தூரே நிவர்த்தி வையுங்கள். சுக்கிரனுடைய பயிற்சிக்கு பிறகு யாவும் நலமாக உங்களுக்கு. உத்தியோகத்தில் உள்ள தனுசு ராசி மக்கள்
தங்கள் குடும்ப மூத்தவருடனும் மூத்த அதிகாரிகளுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். இல்லை என்றால் தொழிலிலும் வேலையிலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றும் அதே நேரத்தில் உங்கள் செலவுகள் இந்த நேரத்தில் அதிகரிப்பதால் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கு உண்டான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம். அடுத்து கும்பம். கும்பராசி மக்களுக்கு 4 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது தங்களின் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவது என்பது அரிதாக இருக்கும். அதிர்ஷ்டமற்ற ஒரு வாழ்வை இந்த ஒரு 27 நாட்கள் நீங்கள் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. மற்றும் கும்பராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் கௌரவம் குறையக்கூடிய சூழலும் இருக்கிறது. செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழலால் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். கடன் வாங்காமல் வருகின்ற வருமானத்துக்கு தகுந்தவாறு எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நலமாகும். அடுத்து மீனம். மீனத்திற்கு 3 மற்றும் 8வது வீட்டை சுக்கிர பகவான் ஆட்சி செய்கிறார். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் தற்சமயம் 5ஆம் வீட்டிற்கு செல்லும் மீனம் உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்கள். அது கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் நலமுடன் நீங்கள் மீண்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனுடன் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையை மாற்றுவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். மறுபுறம் தொழில் சொந்தக்காரர்களும் தொழில் செய்யும் மீனராசிகளும் வியாபாரம் செய்யும் மீனராசி மக்களும் லாபம் ஈட்டுவதற்கு கருத்துடன் செயல்பட்டால் லாபம் ஈட்டலாம். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீட்டில் அன்பும் காதலும் அதிகமாக பெருகி நலமாக வாழ்வீர்கள். இந்த மீனராசி மக்கள் தங்கள் குழந்தைகளுக்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கிற இந்த நேரத்தில் மேலும் இது ஒரு தொந்தரவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்தது என்பதால் மகிழ்ச்சியுடன் செலவழித்து அவருடைய வாழ்க்கையை புனிதமாக்குங்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் இப்பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாக வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.